ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காரசாரமான ஒரு மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் போல் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருகாப்பித்தழை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வறுபடட்டும். இது நல்லா வறுபடும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது நல்லா ஆறின பிற்பாடி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம தாளிச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிற்பாடி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது ஓரளவு வதங்கின பிற்பாடி கொஞ்சம் கருகாப்பித்தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரம் நல்லா வதங்கி கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மட்டனை வந்து ஆல்ரெடி வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் விட மல்லித்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. கரம் மசாலா அளவு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காரம் பார்த்து சேர்த்திக்கிங்க. ஆல்ரெடி வந்து நம்ம குருமிளகெல்லாம் சேர்த்திருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்திக்கிங்க. இப்போ அரைச்சி வச்ச இந்த விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் தண்ணியும் கூட சேர்த்திக்கிங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதி வர வச்சுக்கலாம். தேங்காய் வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வேர்க்கடலை நம்ம ஆட் பண்ணியிருக்கங்காட்டி நல்லா கெட்டி கொடுக்கும் அதுலேயே. அதனால் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டு நம்ம எடுக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மட்டனை வேக வச்சு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மட்டனும் நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கு மேலாக மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு கொதிச்சு வந்துருச்சுன்னா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.